இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பக்கிங்ஹாம் கால்வாய் பற்றிய ஒரு ஒரு ஹிஸ்டரி. இப்போ அத பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். பக்கிங்ஹாம் கால்வாய் முன்னாடி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, மக்கள் வந்து தேவையான பொருட்கள படகுகள் மூலியமா கொண்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 1800ல இதுக்கான பணிகளும் தொடங்கிட்டாங்க. 1870ல நம்ம வந்து ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தின் போது மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வழியா தான் நெறைய பொருள வந்து உணவுப் பொருட்கள், இந்த மாரி பொருட்கள் எல்லாம் வந்து இந்த படகுகள் மூலியமா ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு அந்த டைம்ல வந்து இந்த கால்வாய் பணிகள வந்து விரிவுபடுத்தவும் செஞ்சாங்க. அந்த விரிவுபடுத்துறதுக்காக நெறைய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் அந்த டைம்ல இந்த கால்வாய் பணிக்காக குடுக்கப்பட்டது. இதுல என்னென்ன மாரியான பொருள்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க அப்டின்னா, அரிசி, விறகு, சமையலுக்கு தேவையான பொருட்கள், உப்பு இந்த மாரி நெறைய பொருட்கள் கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இது எப்படி யூஸ் ஆனுச்சு அப்டின்னா, ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மாரி நமக்கு யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல இந்த போக்குவரத்து எப்படி இருந்துச்சு அப்டின்னா, ஒரு ஹைவே போக்குவரத்து மாரி இருந்துச்சு. போக போக இந்த ரயில்வே போக்குவரத்துலாம் வந்ததுக்கப்புறம், மக்கள் அதிகமா ரயில்வே போக்குவரத்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த கால்வாய எல்லாரும் மறந்துட்டாங்க. படிப்படியா இந்த கால்வாயோட முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு வந்துருச்சு. இன்னைக்கு இதே பக்கிங்ஹாம் கால்வாய் பற்றி திரும்பவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இத தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம சிஎம் விஜய் அரசு இதுக்காக வந்து சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த பக்கிங்ஹாம் கால்வாய வந்து வேற ஏதாவது அப்டேட் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி யோசிச்சு, இத வந்து வாட்டர் மெட்ரோவா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நம்ம சிஎம் விஜய் இந்த கால்வாயில மெட்ரோ கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறதுக்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடிலாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடி யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிடெட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா தான் இந்த திட்டம் வந்து அமுல்படுத்துவாங்க. இது பண்ணலாமா? பண்ண முடியுமா? அதுக்கான ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கா? அதுக்கான பட்ஜெட் இருக்கா? இது எல்லாமே தீர்மானிச்சுட்டு ஒரு 5 இல்ல 6 மாதங்களுக்கு அப்புறமே நமக்கு இத வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மெட்ரோ திட்டம் வந்தா எண்ணூர்ல இருந்து மாமல்லபுரம் வரைக்கும் பக்கிங்ஹாம் கால்வாய் வழியா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் ஆகல. இந்த ப்ராஜெக்ட் நமக்கு ஃபினான்ஷியலி சாத்தியமா? டெக்னிக்கலி சாத்தியமா? அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தேவைப்படுது? இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு, அந்த கால்வாயும் திரும்ப ரீஸ்டோர் பண்ணிட்டு, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த ப்ராஜெக்ட்ட ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல பொருட்களையும், மக்களையும் கொண்டு போயிட்டு இருந்த அதே கால்வாய், இன்னைக்கு சென்னையோட ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியா மாறப்போகுது. ஒரு காலத்துல வாட்டர் வேவா இருந்தது. இப்ப ஃபியூச்சர் வாட்டர் மெட்ரோவா மாறப்போகுது. இப்படிப்பட்ட நம்ம சென்னையோட பழைய வரலாற்றையும், இப்போ என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நம்ம ஜெனிஃபர் ஒலிக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.